மாமா காஃபி. நன்றிம்மா. என்ன அந்த பேப்பர் காரனை இன்னும் காணோம்? மாமா பேப்பர். இவன் எப்பமா வந்தா? நான் வாச தெளிக்கும் போதே வந்துட்டாரு மாமா. ஓஹோ, சரி சரி. குட் மார்னிங். கண்மணி, இந்தாங்க. நீ எப்ப எந்திரிச்ச? சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். நீ காஃபி குடிச்சியா? நான் உனக்கு போட்டு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்பா அப்பா மார்னிங்ப்பா. குட் மார்னிங். ஏய் அருண், ஐயா. ஆச்சரியமா இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் செய்ய மாட்ட. இன்னைக்கு நீயே சீக்கிரம் எந்திரிச்சு காரை கழுவி தொடச்சிக்கிட்டு இருக்க. ஐயா, சின்னம்மா தான் நேரத்தில் எழுப்பிட்டாங்க. காஃபி போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு காரை கழுவி தொடச்ச வைக்க சொன்னாங்க. சின்னம்மாவா? ஓ, கண்மணி சொல்றியா? ஆமாங்க ஐயா. அது சொல்றதுக்கு ஆள் வந்தாதான் வேலை நடக்குது. இந்த மேட்ச் உனக்கு நல்லா அடிச்சிருக்கானுங்கல்ல? காட்டு. என்னடா இவனுங்க இவ்ளோ ஸ்கோர் அடிச்சிருக்கானுங்க? ஆமாடா. தம்பி இந்தாங்க. அண்ணி காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. எனக்கா? உங்களுக்கு தான். தேங்க்ஸ் அண்ணி. அப்புறம் உங்க ஷர்ட் பேண்ட் எல்லாம் அயர்ன் பண்ணி ஹேங்கர்ல மாட்டியிருக்கேன், எடுத்துக்கோங்க. சரிங்க அண்ணி, தேங்க்ஸ். நீ காஃபி குடிச்சியாடா? சூப்பரா இருக்கா. காலங்கத்தில் வாங்கி கட்டிக்க வேணாம். காஃபி குடிக்க மாட்டீங்களா தம்பி? குடிப்பண்ணி. அப்ப எடுத்துக்கோங்க தம்பி. சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வைக்கிறேன். சரி. என்ன காஃபி போடுது? அசன் தூங்கிட்டேன்டா. காஃபி போட்டு வந்துட்டியா? சரி, எனக்கும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வா போ. என்னடா காத்துல கணக்கு போட்டு இருக்க நீ? இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. என்னன்னா காஃபி. என்ன வள்ளி யோசிக்கிற? எடுத்துக்க. பாத்தியா வள்ளி என் மருமகளோட ஸ்பீட? சும்மா பம்பர சுத்துற மாதிரி காலையில இருந்து ஒத்தாளா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நேத்து நீ என்னமோ சொன்ன, வந்து ஒரு நாள் தான் ஆகுது, அத பண்ணிட்டா இத பண்ணிட்டான்னு. இப்ப எப்படி குடும்பத்தை நடத்துறா பாத்தியா? இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை.
ஜாலியா ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்க. என் மருமக எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஆ, நீ எங்கேயாவது சுற்றுலா போனோம்னா சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். சந்தோஷமா போயிட்டு வா. ம்? நான் ஒரு நாள் செஞ்சதுக்கே ஓவரா நம்பாத. அடுத்த நாள் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம். அ? அது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சே. சும்மா பொறாமையில பொங்காத வள்ளி. போ போ, என் மருமக கிட்ட போய் எப்படி சமையல் செய்யறதுன்னு கத்துக்க. எது? இவகிட்ட நான் சமைக்க கத்துக்கணுமா? நல்லா சொன்னியே, என் நேரம்தான். இத்தனை நாளும் 4 கிழமை பார்க்காம உங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு பாத்துக்கிட்டல. நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலயும் பேசுவீங்க. மருமக புராணம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. வந்த முதல் நாள் காஃபி பொடி போட்டாலா இல்ல சொக்கு பொடி போட்டாலான்னு தெரியல. சும்மா இவ்வளவு பத்தியே பேசிக்கிட்டு. அத்தை காஃபி குடி அத்தை. சும்மா இருடா, மூஞ்சிலே ஊத்திடுவேன். டேய் வந்துட்டான். உட்கார் உட்கார் உட்கார். இந்தா வாடி. ம். சக்கரை பத்தலையா? எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இல்லையே, உங்களுக்கு தான் சக்கரை ரொம்ப பிடிக்குமே. கரெக்டா தானே இருந்துச்சு. யார் யாருக்கு என்னென்ன அளவுல போடணுமோ அதெல்லாம் பார்த்து தான் போட்டேன். என்ன பிளானோட இதெல்லாம் பண்ற? பிளானா? புரியல. ஓ, இதுவா? அவங்க உங்களுக்கு பிடிச்சத செஞ்சாதானே எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. வயிறு நிறைஞ்சாலே உடம்பும் மனசும் நல்லா இருக்குமா. அம்மாவா? அவருக்கு நீங்க அத்தைனா எனக்கு நீங்க அம்மா மாதிரி தானே. யாரு? நான் உனக்கு அம்மா. நல்லா இருக்கு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்க போல இருக்கு இல்ல? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இனிமே இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. ஏய், என்ன ரெஸ்டட்னு சொல்றதுக்கு நீ யாரு? யாரு யார் வீட்ல வந்து யாரு ரெஸ்ட் எடுக்க சொல்றது? சீண்டி பாக்குறியா என்ன? எனக்கு எப்ப ரெஸ்ட் எடுக்கணும், எப்ப வேலை செய்யணும்னு எனக்கே தெரியும். நீ ஒண்ணும் இங்க வந்து ஆர்டர் போட வேணாம். விட்டா முழில உட்கார வச்சிருவ போல இருக்கு. உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இரு. பாவம், இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. அதனாலதான் சொன்னேன், ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா. கண்மணி. வீரா, உனக்கு அம்மாக்கு தங்கச்சிக்கெல்லாம் காஃபி போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் கொடு. ஏய், எல்லா வேலையும் நீயா பண்ண? ஆமா, நீதானே நான் இப்படி இருக்கணும்னு சொன்னேன். இப்ப சந்தோஷமா? என்ன பயந்துட்டியா? அப்புறம் இப்படி டக்குன்னு வந்து கைய பிடிச்சா பயப்படாம என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்கிட்ட பேசுறதை விட முக்கியமான வேலை இருக்கா உனக்கு? அப்படி இல்ல, ஃபேமிலியையும் பார்க்கணும்ல. பொறுப்பான மருமகளா இருக்கணும். என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதும் பொறுப்பான மருமகளுக்கு அடையாளம் தான். யாராவது வந்துட போறாங்க. வரட்டும், நான் என் பொண்டாடி கூட தானே பேசிட்டு இருக்கேன். ரொம்ப தைரியம் தான். ஆமா, நான் ரொம்ப தைரியமான ஆளுதான். ஏன் கண்மணி
ஏன் இப்படி பண்ண? உங்க தைரியத்தை செக் பண்ணேன். முதல்ல நீ என் மனசுல இடம் பிடிச்ச. இப்போ எங்க குடும்பத்துல எல்லார் மனசுல இடம் பிடிச்சிட்ட. சூப்பர் கண்மணி. ஆமா, இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. அது ஆனா கோவம் வந்தா நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க. இல்ல இல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். நீ அவன் அடிச்சது தப்பு இல்ல, அதான் அப்படி பேசின. இன்னும் மறக்கலையா நீ? மறந்ததுனால தானே இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா நீங்க ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. எப்போ எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆ, சரி, நான் போணும். நிறைய வேலை இருக்கு. இரு. ஆ, இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல. ஆ, அப்புறம் இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் அப்பா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? என் அம்மா போனதுக்கு அப்புறம் அவர் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்ததே இல்ல. எல்லாம் உன்னாலதான். அப்ப நீங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வார்த்தையே இல்ல. வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, என் மனசுக்குள்ள இப்ப நான் பறந்துட்டு தான் இருக்கேன். அதுவும் நீ மரணம் மன்னிச்சு ஏத்துக்கிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இது போதும் கண்மணி. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ மாற மேல கோவமா இருந்தது என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இதனால என்ன ஆகுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் கண்மணி. ஐ லவ் யூ கண்மணி. ஓ, அதான் இவ்ளோ பாசமா? ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கு. நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீ வேலையை பாரு. ம், சரி. நான் மாறனை ஏத்துக்கிட்டேன்னு நம்பிட்டல, அது போதும். இந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும். அவனை ஒரு அடி அடிச்சதுக்கே நேத்து நீங்க எல்லாரும் என்னை எப்படி பேசுனீங்க. இனி அவனை நேரா அடிக்க போறதில்ல. உங்க வழியில வந்தே அவனை அடிப்பேன். அந்த அடியை அவன் வெளியில சொல்லவும் கூடாது, நீங்களும் கேட்கவும் கூடாது. அப்படி ஒரு அடியா இருக்கணும். இருக்கும். பாத்தியா எங்க அண்ணிய? நேத்தனமோ எல்லாம் ஒன்னா சேர்ந்து இல்லாதும் பொல்லாதும் பேசி இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு அவ்வளோ சீன் போட்டீங்க. இன்னைக்கு பாத்தியா, அவங்க எல்லாத்தையும் மறந்து என்ன ஏத்துக்கிட்டு தான் தகுதியானவங்க நிரூபிச்சிட்டாங்க. கிரேட். அண்ணி அண்ணி தான். நான் லுக்குற என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சுனுக்கிறியா? இதுதான் எப்பயும் அவசரப்பட்டு யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது. அவங்க அவ்வளோ பேசிட்டீங்க. அண்ணி போட்ட காஃபி எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு காஃபி நான் லைஃப்ல குடிச்சதே இல்லை. அதையும் போட்டு கொடுங்க ஒரு காஃபி. பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுல எதுவும் சொல்லாம நின்று இருக்கிற? உன்னை பார்த்தா சிரிக்கிறதா இல்ல பரிதாபப்படுறதான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அப்படியே அமைதியா நிக்கிறேன். நான் சொல்ற கண்மணி உன்னை ஏத்துக்கல. ஏத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிறா. அவ ஏன் அக்கா. அவளோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நேத்து தான் உன் கண்ணத்துல அரைஞ்சா, இன்னைக்கு வந்து உன்கிட்ட காஃபி கொடுக்கறா. நேத்து பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரே நாள் அவ மாறிட்டாளா? அப்படி யாராவது மாறுவாங்களா?
சின்னதா ஒரு தயக்கம் கூட இருக்காதா? கண்மணி அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டா. அவ நடிக்கிறா. நடிக்கிறாங்களா? ஆமா. அப்பதானே உங்க வீட்ல இருக்கிறவங்கள ஏமாத்த முடியும். நீ என்ன வேணா சொல்லு, அவங்க நடிச்சாலும் பரவாயில்ல. கொஞ்ச நாள் அப்படியே நடிச்சிட்டு இருந்தா கூட அப்புறம் அதுவே பழகிடும்ல. நார்மல் ஆயிடும். அது எல்லாம் உண்மையாயிடும். எப்படா இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுற? ஆனா எனக்கும் நீ சொன்ன மாதிரி தான் நடக்கணும்னு ஆசை. பாப்போம். எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இரு. அத சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீ நேர்மை உண்மைன்னு இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு நீ இப்படியா? கூட பிறந்த அக்காவை இப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட மாட்டி விடுறியே, இது நல்லாவா இருக்கு? உங்க அப்பாவும் ராகவனும் எங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மனசார நினைக்கிறாங்க. அதான் நாங்களும் உங்களுக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளவுதான். இவன் இவ்வளோ கரெக்டான ஆளா இருக்கா? இப்படி இருந்தா இதுவே இவளுக்கு பிரச்சனையா முடியுமே. வாழ்க்கையை புரிஞ்சுக்காம இருக்காள. என்ன டக்குன்னு சைலண்ட் ஆயிட்ட? ஆ? இங்க பாரு, நான் இத உன்னை பயமுறுத்தணும்லாம் சொல்லல. சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் வரேன். இவ வீட்லயே இவன் மட்டும் தனியான ஒரு ஆளா இருக்கா? என்னடா வீரா குடும்பம் வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஆளே பிடிக்க முடியல. ஆ, ரொம்ப பிஸியோ? ஆ, நான் என்னடா பிஸி? நீ தான் புது மாப்பிள்ள, ஒன்றும் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்க. நல்ல பொண்ணுடா. ஆமாடா, நல்ல பொண்ணு. நானே இது எதிர்பார்க்கலடா. ம். நீ எதிர்பார்க்கலையா? இல்லடா கண்மணி டக்குன்னு இப்படி மாறுவான் நானே எதிர்பார்க்கலடா. டே பைத்தியக்காரா, நான் வீராவை பத்தி பேசினுக்கிறேன்டா. இந்த வயசுலயே உண்மை நேர்மைன்னு. குட். ஓ, ட்ராக்கு அப்படி போகுதோ? எப்படியும் போல. ம். ம். அவ சொன்ன உண்மையை உங்ககிட்ட சொன்னா அவ்வளோதான். சரி, உன் சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானே? நீ நினைக்கிற மாதிரியே இருக்கட்டும். பார்த்துக்கலாம். டேய் என்னடா யோசிக்கிற? ம், ஒன்றும் இல்லை. டேய் நடிக்காதடா. ஓ முகத்தை பார்த்தா என்னென்னமோ தெரியுதே. ம், அதெல்லாம் ஒன்றும் தெரியல. சும்மா நீ ஏதாவது கதை கட்டி விட்டுருக்காது. டேய் நல்லது நடக்கணும்னா கட்டி விட்டுற வேண்டியதா? கொன்றுவேன். இந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் அண்ணிட்டு கொடு. டேய் இடியட். என்ன இது? தக்காளி காயெல்லாம் வெட்டி வச்சிருக்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகுமா? இப்படிதான் காய் நறுக்க உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? முருங்கைக்காய் என்ன இப்படி வெட்டி வச்சிருக்க? இங்க பாரு, காயெல்லாம் பார்த்து பதமா வெட்டணும். சின்னதாவும் இருக்கக்கூடாது, பெருசாவும் இருக்கக்கூடாது. அப்புறம் சாப்பிடும்போது வாயில போய் சிக்கிக்கும். போய் சேர வேண்டியதுதான் ஒரே அடியா. இந்த பாருமா, எப்ப தேங்காய் திருவி முடிப்போன்னு மனசுல சலிச்சுக்கிட்டே பண்ணாத. சந்தோஷமா ரசிச்சு துருவு. அப்பதான் அந்த சாப்பாடும் ருசியா இருக்கும், சாப்பிடுறவங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அரிசி நீங்க கழுவுறீங்களா? இது உங்க வீட்டு அரிசி மாதிரிலாம் இல்லம்மா. 10 வாட்டி போட்டு கழுவிக்கிட்டே இருக்கிறதுக்கு விலை உசந்த எங்க வீட்டு அரிசி. சும்மா தண்ணி ஊத்தி லைட்டா அலசினாலே போதும். அப்புறம் அரிசி கழுவி ஊத்தும் போது கையை இப்படி புடிச்சிட்டு ஊத்துங்க. இல்லன்னா அரிசி எல்லாம் கீழே போயிடும், வீணா போயிடும். ஏமா, வெங்காயத்துக்கு வலிக்க போகுது, இப்படி தடவிக்கிட்டு இருக்க. தடவ கூடாது, வெட்டணும். புரிஞ்சுதா? 12:30 மணிக்கெல்லாம் இந்த வீட்ல எல்லாரும் சாப்பிடணும். உங்களை வச்சுக்கிட்டு எப்படி சமையல முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அக்கா, நாம என்ன புதுசாவ சமைக்கிறோம்? ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா. விடுடி, அவங்க எப்பவுமே இப்படிதானே, ஏதாவது ஒண்ணு குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விடு. ஓ,
வெங்காயம் வெட்டி முடிச்சிட்டியாமா? அதுக்குள்ள பந்திக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துட்ட. இதுதான் நீங்க வேலை செய்யற லட்சணம் போல இருக்கு. சரிதான், 12:30 மணிக்கு எல்லாம் சாப்பிட்ட மாதிரி தான். உங்களை யாரும் இங்க வேலை சொல்லி எல்லாம் கொடுமைப்படுத்தல. நீங்களே ஆசைப்பட்டு தான் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை மட்டும் சரியா செஞ்சிருங்க. அப்புறம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட நான் தான் வாங்கி கட்டணும். சமையல் கட்டுக்குள்ள யார் போன் எடுத்து வந்தது? சாமி ரூம்லயும் சமையல் கட்டுக்குள்ளயும் போன் எடுத்து வரக்கூடாதுன்னு தெரியாதா? ஒரு நல்ல பழக்கம் கூட பழகல போல இருக்கு. என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க? இத கேட்டா நான் கெட்டவ. ஹலோ, ராமச்சந்திர வீட்டு மூத்த மருமக கண்மணி தானே பேசுறது? ஆமா. நீங்க யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். கர்ப்பமா இருக்கும்போது என்ன சாப்பிடணும், என்ன வேலை செய்யணுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கியா?